டிஎன்ஹெச்பியில் வீடு அல்லது மனைக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படின்னா உங்களுக்கு இப்போ ஒரு பெரிய டவுட் இருக்கும். சரி, அப்ளை பண்ணிட்டோம், ஆனால் இந்த வீடு நமக்கு எப்படி கிடைக்கும்? முதல்ல அப்ளை பண்ணவங்களுக்கு கிடைக்குமா, இல்லை குலுக்கல் முறையில் தேர்வு செய்வாங்களா? அப்படி குலுக்கல் நடந்தால் நம்ம பேர் எப்படி செலக்ட் ஆகும்? யாரெல்லாம் இந்த குலுக்கலில் கலந்துக்க முடியும்? பெயர் வந்த பிறகு என்ன நடக்கும்? இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ரொம்ப சிம்பிளாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா கடைசியில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்ல போகிறேன். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வீடியோ போட்டிருக்கோம். டிஎன்ஹெச்பி வீடு மற்றும் மனைக்கு எப்படி அப்ளை பண்ணுவது 2026 ஆன்லைன் அப்ளிகேஷன் ப்ராசஸ்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோவில் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை, ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முழுசாக சொல்லியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். முதல்ல அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்க. அப்போதான் இந்த குலுக்கல் முறை எப்படி நடக்குதுன்னு இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும். முதல்ல ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிக்கலாம். இந்த 2026ல டிஎன்ஹெச்பி பல்வேறு திட்டங்கள்ல வீடுகள், குடியிருப்புகள், மனைகள் இப்படி நிறைய ப்ராப்பர்ட்டிஸை ஆன்லைன்ல விற்பனைக்கு கொண்டு வந்திருக்கு. இதுல 2842 யூனிட்ஸ் குலுக்கல் முறையில் வழங்கப்பட இருக்கு. நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னு மட்டும் வீடு உங்களுக்கு கிடைச்சோன்னு அர்த்தம் கிடையாது. அதே மாதிரி யார் முதல்ல அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு தான் வீடுன்னு சொல்ல முடியாது. இதுதான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். அப்போ யாரெல்லாம் குலுக்கல்ல வருவாங்க அப்படிங்கிற கேள்வி அடுத்ததா தோணும். நீங்க ஒரு டிஎன்ஹெச்பி ப்ராப்பர்ட்டிக்கு அப்ளை பண்றீங்க, அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டீங்க, தேவையான டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணிட்டீங்க, பேமெண்ட்டும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் உங்க அப்ளிகேஷன் சரியா இருக்கா, எலிஜிபிலிட்டி சரியா இருக்கான்னு ப்ராசஸ் நடக்கும். அதாவது தகுதி இல்லாத அப்ளிகேஷனை அப்படியே குலுக்கல்ல போட்டு தேர்வு பண்ணிட மாட்டாங்க. தகுதியும் பர்டிகுலர் ஸ்கீமுக்கான விதிமுறைகளும் ரொம்ப முக்கியம். அப்ளை பண்ணிட்டோம், வீடு கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. சரி, இப்பதான் முக்கியமான கேள்விக்கு வர்றோம். ஒரு வீட்டுக்கு 1000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. யாருக்கு அந்த வீடு கிடைக்கும்? இங்கதான் இந்த குலுக்கல் முறை யூஸ் பண்றாங்க. தகுதியான அப்ளிகன்ட்ல இருந்து மின்னணு முறையில் குலுக்கல், அதாவது எலக்ட்ரானிக் ஸ்டாஃப் லாட்ஸ் மூலமா செலக்ஷன் நடக்கும். சிம்பிளா சொன்னா யாரு பேரு தேர்வாகுதோ, அதாவது யாரோட நேம் தேர்வாகுதோ அவங்களுக்கு தான் அந்த ப்ராப்பர்ட்டிக்கான அலாட்மெண்ட் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த செலக்டட் அப்ளிகன்ட் யாரை செலக்ட் பண்ணாங்களோ அடுத்தடுத்த அலாட்மெண்ட் ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணணும். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நம்ம பெயர் குலுக்கல்ல வந்துடுச்சு அவ்வளவுதான் அப்படின்னு விட்டுறக்கூடாது. இப்போ உங்க பேர் குலுக்கல்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா அதோட முடிஞ்சிருது இல்ல. அதுக்கப்புறம் சில முக்கியமான ப்ராசஸ் இருக்கு. உங்களோட பெயர் தேர்வானதும் டிஎன்ஹெச்பி தரப்புல இருந்து கேட்கப்படும் தேவையான டாக்குமெண்ட்ஸ், பேமெண்ட்ஸ், அடுத்தடுத்த ஃபார்மாலிட்டிஸை கம்ப்ளீட் பண்ணணும். இது எல்லாம் அந்த பர்டிகுலர் ஸ்கீமோட விதிமுறைகளுக்கு ஏற்ப இருக்கும். இந்த ப்ராசஸ் எல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, இப்போ இன்னொரு டவுட்டும் உங்களுக்கு வந்திருக்கணும். இப்போ நம்ம பேர் வரலன்னா என்ன ஆகும்? குலுக்கல் முறையில் செலக்டட் ஆகாத அப்ளிகண்ட்டுக்கு என்ன ஆகும்? பேமெண்ட்டு ரீஃபண்ட் ஆகுமா? எப்படி நடக்கும்? அப்படிங்கிற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஸ்கீமோட நோட்டிஃபிகேஷன் மற்றும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை பொறுத்து தான் இருக்கும். அதனால எல்லா டிஎன்ஹெச்பி ஸ்கீம்களுக்கும் ரீஃபண்ட் ஒரே மாதிரி இருக்குன்னு ஜென்ரலாக சொல்ல முடியாது. நீங்கள் அப்ளை பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸோட நோட்டிஃபிகேஷனை கண்டிப்பாக பார்த்துக்குங்க. இப்போ டிஎன்ஹெச்பியில் எல்லா ப்ராப்பர்ட்டிஸுக்கும் குலுக்கல் முறை கிடையாது. 2842 யூனிட்ஸுக்கு மட்டும்தான் குலுக்கல் முறை. அதுக்கப்புறம் 2184 யூனிட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ், அதாவது யார் ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றாங்களோ அவங்களுக்கு. அதுக்கப்புறம் 1749 யூனிட்ஸ் காமன் போல் மூலமா கொடுக்கறாங்க. நீங்க எந்த ப்ராப்பர்ட்டிக்கு அப்ளை பண்றீங்கன்னு பார்த்து அதோட அலாட்மெண்ட் மெத்தடை முதல்ல செக் பண்ணுங்க. குலுக்கல் முறைனா ஒரு ப்ராசஸ், எஃப்சிஎஃப்எஸ்னா ஒரு ப்ராசஸ், காமன் போல்னா வேற ஒரு ப்ராசஸ். 3 ப்ராசஸும் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க. ஓகே, அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்கு தோணும். நான் அப்ளை பண்ணிட்டேன், என் அப்ளிகேஷன் குலுக்கல்ல போயிருக்கா இல்லையா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது? இதையும் டிஎன்ஹெச்பி அபிஷியல் போர்ட்டல்ல உங்க அப்ளிகேஷன் டீடைல்ஸ்லயே ஸ்டேட்டஸ் மூலமா செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அபிஷியல் டிஎன்ஹெச்பி வெப்சைட்ல அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் மற்றும் லாட்டரி டிஎன்ஹெச்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதுல போய் உங்களோட அப்ளிகேஷன் டீடைல்ஸை போட்டு உங்களோட டீடைல்ஸை செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கதான் இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. குலுக்கல்ல உங்க பெயர் வந்துருச்சு, அடுத்து என்ன பண்ணணும்? எவ்வளவு அமௌண்ட் கட்டணும்? எத்தனை நாளைக்குள்ள பேமெண்ட் பண்ணணும்? அலாட்மெண்ட் ஆர்டர் எப்படி கிடைக்கும்? அதுவும் பெயர் பேமெண்ட் பண்ணலனா என்ன ஆகும்? குலுக்கல் முறை இல்லாம எஃப்சிஎஃப்எஸ் முறையில வீடு எப்படி வாங்குறது? எஃப்சிஎஃப்எஸ்னா என்ன? யார் முதல்ல எஃப்சிஎஃப்எஸ்ல அப்ளை பண்ணா வீடு கிடைக்கும்? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேவை? அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும்? இந்த கேள்விக்கெல்லாம் முழுசா அடுத்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா டிஎன்ஹெச்பி வீடு அல்லது மனைகளுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இப்படி அரசு வீடு, மனை, அரசு திட்டங்கள் பற்றிய முக்கியமான அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.